ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ கெண்டை மீன் எடுத்துருக்கிறேன். அதை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு கையளவு எடுத்து அதை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லிச்செடி, கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா, கடுகு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். 2 தக்காளியும் ஒரு வெங்காயமும் தனியாக நான் அரைச்சி அதை சேர்த்துக்க போகிறேன். ஒரு எலுமிச்சை சைஸ் புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் 2 குட்டி தக்காளியும் நான் எடுத்து தனியாக வச்சுருந்தேன். அதை வந்துட்டு நான் மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். அவ்வளோதான், எல்லாம் ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் வெந்தயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா அதை அதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வந்ததும் நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கிடுச்சு. அதில் வந்துட்டு நான் ஒரு தக்காளியும் ஒரு வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தேன். அதை அந்த பேஸ்ட்டை இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு வந்துட்டு வெங்காயம் போடுறப்பே போட்டு வதக்கணும். நான் அது மறந்துட்டேன். அதனால நான் இப்போ எடுத்து அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நான் சின்ன சைஸ் பூண்டு 2 பூண்டு எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இதே அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் வீட்டு மசாலா ஒரு 6 ஸ்பூன் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட போகிறேன். மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நல்லா முடிஞ்சிடுச்சு. இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம். அதுக்குள்ளே தான் பாருங்கள், நம்ம குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காக வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மீனை ஒன்று அதில் போடலாம்.
நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சுருந்த மீனை பாதி ஃப்ரைக்கும் பாதி குழம்புக்கு தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த மீனை எடுத்து நம்ம அப்படியே குழம்புல போட்டுடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டாச்சு. லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நம்மளோட சூப்பரான எம்மியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.